ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுட்ருந்தீங்க. ஸோ ஒரு ப்ரைஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கு உண்டான டிப்ஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஹவு டு ஸ்டார்ட் எ ப்ரைஸ்லெட் பிஸ்னஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் தென் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸில் போடணும். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த ஒரு பிஸ்னஸில். அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் தென் கஸ்டமர். ஸோ இது மூணுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்கையில தான் கஸ்டமர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. அட் த சேம் டைம் நமக்கும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸில் போடுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்துட்டு இதில் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ப்ரொசீஜர் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ப்ரைஸ்லைட்டை பொறுத்த வரையிலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கிட்டுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா பிகினராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வாங்கணுங்கிறத தெரியாத பட்சத்தில் கிட்டாக வாங்கையில் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, இல்லை எனக்கு தேவையான கலர்ஸை நானே சூஸ் பண்ணி நானே வாங்கிக்கிறேங்கிற பட்சத்தில் அப்படி வாங்கினாலும் ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் எல்லாம் மேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம், ப்ரைஸ்லெட்லாம் மேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரேட்டு, ப்ரைஸ் ஃபிக்ஸிங். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் தென் கால்குலேஷன் போடுங்க. மீன்ஸ் ப்ராஃபிட் கால்குலேஷன் போடுங்க. போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா எகெயின் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் கால்குலேஷன் போடுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையிலும் நீங்கள் கால்குலேஷன் போட்டுகிட்டே இருங்க. இந்த ப்ரைஸ் சரியா தப்பான்னு நீங்கள் யோசித்து கால்குலேஷனை போடுங்க. ஸோ இந்த கால்குலேஷனையும் நான் வந்துட்டு லாஸ்ட்டில் நான் சொல்லி தந்திருக்கேன். ஒவ்வொரு டைமும் உங்களோட ப்ராஃபிட் என்னங்கிறத இந்த பிஸ்னஸில் நீங்கள் கால்குலேஷன் போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா ப்ராஃபிட் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது எப்படி செக் பண்ணணுங்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது செலெக்ஷன். ஸோ செலெக்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீட்ஸு, சாம்ஸு அண்ட் தென் குவாலிட்டியான இலாஸ்டிக். ஸோ இது மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் ஒரு பிகினர்னால் இது மூணும் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. பீட்ஸு குவாலிட்டியோடு வாங்கணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன கலர்ஸ் வாங்கணுங்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ வெயிட்டு, கலர் ஃபேடிங் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் ஒரு பீட்ஸ் பிகினராக வாங்கல. ஸோ எப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மிஷினை நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 0ல் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் 0ல் செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபேக்காக விற்கிற பிளாஸ்டிக் கிராக்கடு பீடு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 28 பீடு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். 28 பீடை இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெஷர் பண்ண போகிறேன். இது ஒரு பக்கா பிளாஸ்டிக் கிராக்கடு பீடு. ஸோ மொத்தமாக உங்களுக்கு வெறும் 8 கிராம் தான் இருக்குது இதில், ஓகேங்களா? ஸோ நம்ம இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் நம்பி வாங்கின ப்ராடக்டில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ நம்ம சேல் பண்ணுற அதே கிராக்கடு பீட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 17 கிராம். ஸோ பிளாஸ்டிக் கிராக்கடு பீட் 28 பீடு உங்களுக்கு 8 கிராம் வந்தது. ஸோ ஒரிஜினல் கிராக்கடு பீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே 28 பீடு உங்களுக்கு 18 கிராம் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னு உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஃபேக்காக விற்கிற ஒரு மேட் பீட். ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் தென் நம்ம ஒரிஜினலாக சேல் பண்ணுற மேட் பீட். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிராம் கணக்கில் பார்த்திங்கனாலே எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வெயிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பண்ணணும். ஸோ கலர் ஃபேடிங்குங்கிறது நீங்கள் எந்த இடத்துல வாங்குறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ கலர் சீக்கிரமாக போகும்னா அந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரையிலும் கலர் சீக்கிரமாக போகிறதும் போகாததும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர்லேயே அதை எந்நேரமும் வச்சுட்டு அண்ட் தென் நீங்கள் அது வந்துட்டு கலர் போகக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்துட்டு அது வந்துட்டு அப்நார்மலான விஷயம். நம்ம சேஃபாக பார்த்துக்கையில் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா லாங் லைஃப் கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர் சூஸ் பண்ணுறது டார்க் கலர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ அண்ட் தென் பேஸ்டல் கலர்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. டார்க் கலர்ஸில் பிளாக்கு, ரெட்டு, கொக்கோ கலர் அண்ட் தென் டார்க் பிங்க்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்.
ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் சார்ம்ஸ்லேயும் அதே மாதிரி ஃப்ளார் டிசைன்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட், பட்டர்ஃப்ளை, கிட்டி, மேக்னெட்டிக், கலர் பொறுத்த வரையிலும் சார்ம்ஸில் பிங்க், லாவெண்டர், பிளாக், ரெட்டு, சில்வர். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வாங்குறீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குவாலிட்டி எலாஸ்டிக். ஸோ எலாஸ்டிக்கில் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸ்ட்ரெச்சி எலாஸ்டிக்கு மட்டும்தான். நான் எத்தனை கஸ்டமர்ஸ் கேட்டாலும் நான் அது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். மேபி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கையில் டிரான்ஸ்பரண்ட் எலாஸ்டிக்கில் 0.8 மட்டும் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.0 அண்ட் தென் 0.7 இன்னும் 2 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு வாங்குறது 0.8 மட்டும்தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 0.8 சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரெச்சி எலாஸ்டிக் நான் சொன்னது இதுதான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நாட் போடையில். ஸோ இந்த எலாஸ்டிக் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன டிரான்ஸ்பரண்ட் எலாஸ்டிக். ஸோ இன்னுமே நான் எலாஸ்டிக்கை பற்றி எலாபரேட்டாக என்னால் சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி வீடியோவாக நான் போடுறேன். அட் த சேம் டைம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு இது வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ரா மெட்டீரியல்ஸில் என்னென்னலாம் இருக்குது, பிகினருக்கு நாங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜம்ப் ரிங்ஸு. ஸோ ஜம்ப் ரிங்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சார்ம்ஸ்லாம் போட யூஸ் பண்ணுறது. ஸ்பேசரில் ஸ்டோன் ஸ்பேசர், ரவுண்ட் ஸ்பேசர், பால் ஸ்பேசர் அண்ட் இன்னும் ஆன்டிக்யூ ஸ்பேசர்னு நிறையவே அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தோட ஃபோட்டோவும் உங்களுக்கு இதில் ஒரு சைடில் நேமோடு உங்களுக்கு வந்துடும். செயினில் ஆன்டி டேர்னிஷ் அந்த நார்மல் அவைலபிளாக இருக்குது. அதில் சைஸஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது. ஹெட்பின், ஐபின். ஹெட்பின்னுங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்டில் வந்துட்டு ஒரு மாதிரி பட்டையாக இருக்கும். ஐபின்னுங்கிறது ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும். இயரிங் ஹூக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஹூக்கு நம்ம குழந்தைங்கள்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நார்மல் ஹூக்கு. லாக் டைப்புங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்க்கிளாக இருக்கும் வந்துட்டு. ஹூக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங் ஹூக்கு. ஸோ எஸ் ஹூக்கு, ஃபிஷ் ஹூக்கு, பெண்ட் ஹூக். ஸோ இத்தனை ஹூக் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ எஸ் ஹூக், ஃபிஷ் ஹூக் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைஸ்லைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கியர் ஒயர், கேஜ் ஒயர், அண்ட் தென் கியர் லாக் கேப்பு, இலாஸ்டிக்கு இது எல்லாமே அவைலபிள். ஸோ கியர் லாக் கேப்பு நான் உங்களுக்கு வந்துட்டு என்னங்கிறத நான் சைடில் போட்டுடுறேன். அண்ட் தென் இந்த டூல்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஹெட்பின்லாம் கட் பண்ணணுன்னா அதுக்கெலாம் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் வச்சது வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டர். இது வந்துட்டு ரவுண்ட் நோஸ் பைலர். இப்போ நம்ம தேர்டாக வைக்கிறது ஃப்ளாட் நோஸ் பைலர். அண்ட் தென் இந்த பைலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் சுற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் பைலர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டூல்ஸு. ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா கால்குலேஷன். ஸோ நான் கிட்டுக்கும் போட்டிருக்கேன், நீங்கள் தனித்தனியாக வாங்கினாலும் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிட்டுக்கு பார்த்துக்கலாம். ஸோ கிட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 100 ருபீஸ் கிட்டு வாங்குகிறேன். ஷிப்பிங் 50 ருபீஸோடு சேர்த்து நான் 150 ருபீஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் 150 ருபீஸ். அந்த 100 ருபீஸ் கிட்டில் எனக்கு 4 சார்ம்ஸும் 2 லைன் பீட்ஸு, ஜம்ப் ரிங்ஸ் அண்ட் தென் இலாஸ்டிக் எனக்கு அதில் கிடைக்கிது. ஒரு லைன் வந்துட்டு கிராக்கடு பீடு, ஒரு லைன் ஜெல்லி பீடுன்னு எனக்கு கிடைக்கிது. ஒரு லைனில் என்னால் 4 ப்ரைஸ்லைட் மேக் பண்ண முடியும்னா அப்போ என்னால் 2 லைனில் 8 ப்ரைஸ்லைட் என்னால் மேக் பண்ண முடியும். ஸோ நான் கிராக்கடு பீடை எடுத்துக்கிட்டு என்னோடய 4 சார்ம்ஸையும் அதில் வச்சு நான் 45 ருபீஸ், ஒரு ப்ரைஸ்லைட் 45 ருபீஸ்னு 4 ப்ரைஸ்லைட்டை போட்டுக்கிறேன். வித்தவுட் சார்மில் இருக்கிற ப்ரைஸ்லைட்டை 35 ருபீஸ்னு அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டுக்கிறேன். அதாவது வித்து சார்ம் வந்துட்டு 45, வித்தவுட் சார்ம் 35ன்னு நான் போட்டுக்கிட்டேன். இப்போ 4 ப்ரைஸ்லைட் மொத்தம் 8ல் 4 பிரிச்சுட்டேன். ஸோ ஒரு இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 45 ரூபா போட்டிருக்கேன், ஒரு இதுக்கு 35 ரூபா போட்டிருக்கேன். ஸோ கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு சார்ம் வச்சதுக்கு 180 ரூபாவும் சார்ம் வைக்காததுக்கு 140 ரூபாவும் வந்திருக்கு. ஸோ டோட்டல் 320 ரூபா வந்திருக்கு. ஸோ நான் போட்ட அமௌண்ட் 150, நான் அதை விற்ற அமௌண்ட் 320 ரூபா. நான் வாங்கின அமௌண்ட்டையும் நான் விற்க போகிற அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணேன்னா என்னோடய ப்ராஃபிட் என்னங்கிறதே எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போது நம்ம பார்க்கலாம் தனித்தனியாக வாங்கினேன்னா என்னென்ன அப்படிங்கிறது. பிளாக் கலர் ஜெல்லி பீடில் ஒரு லைன் வாங்குகிறேன், லாவெண்டரில் ஒரு லைன் வாங்குகிறேன், சார்ம்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 சார்ம்ஸ் வாங்குகிறேன், இலாஸ்டிக்கு, ஜம்ப் ரிங்ஸு.
ஸோ இதெல்லாம் 50 ருபீஸ் ஷிப்பிங் கட்டி நான் இதெல்லாம் வாங்குகிறேன். என்னோடய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 178 ருபீஸ் வந்துட்டு எனக்கு இதுக்கு ஆகியிருக்கு. மொத்தமாக 2 லைனுக்கு என்னால் 8 ப்ரேஸ்லெட் மேக் பண்ண முடியும். நான் 8 சார்ம்ஸ் வாங்கியிருக்கிறதுனால 8 ப்ரேஸ்லெட்டுக்கும் 8 சார்ம்ஸ் வச்சு 45 ருபீஸ் நான் ஃபைனல் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கு 360 ருபீஸ் வரும். நான் போட்ட அமௌண்ட் 178 ருபீஸ். ஸோ மைனஸ் பண்ணனா 182 ருபீஸ் என்னுடைய ப்ராஃபிட். நான் போட்ட அமௌண்ட்டும் எனக்கு கிடச்சிருச்சு, அட் த சேம் டைம் ப்ராஃபிட்டும் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கால்குலேஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப்.